ஒரு ஊரு சிறமை வெட்டர் பவில் கும்பிடு விரட்டி வர்றாங்க ஐயா. அட பாவத்துல. ஆமா சாமி. சரி சாமி. என் பேர் வெள்ளச்சாமி. மதுரை ஜக்கம்பட்டி காரையா. வெள்ளச்சாமி. இந்த சேதுபதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன் சாமி. நல்ல பெரிய ஆட்டக்காரன கேள்விப்பட்டிருக்கு சாமி. ஒயிலாட்ட வாத்தியார் சாமி. சொல்லு சாமி. அவர் மகன்தான் வெள்ளச்சாமி. நீ வெள்ளச்சாமி. இந்த புண்ணியார் சாமி. பொண்ணலாம் இல்லையா? பொண்ணு சாமி. அருப்புக்கோட்டை திருப்பத்தூர் சாமி. அருப்புக்கோட்டை திருப்பத்தூர்ல இருந்து வெகு தூரத்துல இருந்து வந்திருக்கிறியே சாமி. அம்மையா வெள்ளச்சாமி மக வெள்ளியம்மா. என்னதுல ஒரு பிரச்சனைன்னா அந்த பொண்ணு ஒரு சாதி, நான் ஒரு சாதி. நீ ஒரு சதி, அது ஒரு சதி. நாங்களா சதி பண்றோம். ஆமா சாமி. ஐயா இனம். நீ ஒரு இனம், நீ ஒரு இனம். இனம்தான் சாமி. இனம் சாமி. சாதி விட்டு சாதி வந்ததுனால வெள்ளையம்மாவுக்கு அண்ணங்க 7 பேரு சாமி. சாமி ஓ சாதியில ஒரு பொண்ணு கிடைக்கல. எந்த பிள்ளைக்கு என்னடா குறைச்ச? அட அறிவிட்ட வயல அது குறைச்சல்ல சாமி. ஓ சாதியில ஒரு பொண்ணு கிடைக்கல. வேணாம் தோப்பு புட சாமி. என்ன சாமி மூஞ்சிலாம் தோப்புறியே? யார் சாமி? என்ன சாதி பேரை கெடுக்குறே? ஏன் சாமி நீ சாதி பேரை கெடுக்குறே? போஸ்கட்ட சாமி. இல்லையா போட்டன போட்டு தெரிச்சு பாரு சாமி. மனசுல ஆசைப்பட்டு வாழ்ந்தாலும் ஒண்ணும். ஏமா போய் சாதியில ஒரு பையன் கிடைக்கல? ஏன் எனக்கு என்ன பொண்ணு தானே? அவன் முகரை பார்த்து பொந்துக்கண்டு. பரவாயில்ல சாமி. என்ன பூச்சு மனசு ஏத்துக்கிடுச்சு சாமி. பூச்சு இருக்குதா சாமி? அதனால வீட்டை விட்டு ஓடி வந்துட்டான். அவங்க அண்ணகள்லாம் தோத்திட்டு வர்றாங்க ஐயா. பொழுது பிடிக்கிற வரைக்கும் தங்குறதுக்கு உங்க குடிசையில் இடம் கொடுத்தீங்கன்னா நாங்க உசுறு பழச்சுக்கிறோம். நீங்க தங்குறதுக்கு சாமி எங்க உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேன் சாமி. நீங்க தங்குறதுக்கு சாமி நாங்க இடம் வச்சிருக்கிற சாமி. இருக்குதா? இதோர் சாமி இவ்வளவு பெரிய இடம் வச்சிருக்கிற. என்ன சாமி இப்படி சொல்ற? நான் அங்க தங்கவா? இல்ல சாமி. நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் யாரு வர்றாளன்னு பாத்துக்கிறேன் சாமி. சாமி சாமி யாரு அண்ணன் பேலர் வரட்டிட்டு வர்றாளான்னு பாத்து. சரி சரி வந்துட்டியா சாமி? என்ன விட்டு நடந்ததுனால அண்ணன் பேலர் துரத்தி வரா சாமி. நீங்க எது கோயில் குளத்துல மாத்திக்கிட்டீங்களா? இல்ல சாமி, நாங்க சாதி விட்டு சாதி வந்ததுனால ஒவ்வொரு கடவா தட்டினோம் சாமி. ஆனா எங்களுக்காக யாரு விட்டு கதவும் திறக்கல. தெய்வமா பார்த்து உங்களை அனுப்பி இருக்கிறாங்க சாமி. நாங்க எங்க இருந்தாலும் யாருக்கா இருந்தாலும் சாமி காப்பாத்துவோம் சாமி. அதனாலதான் சாமி உங்களை தேடி ஓடி வந்துட்டோம். நாங்க நன்றி விசுவாசம் உள்ள சாமி. ஐயா எங்களை கைவிட்டுற மாட்டீங்களே? கையெல்லாம் விட மாட்டோம். அண்ணங்கிட்ட எங்களை காட்டி கொடுத்துற மாட்டீங்களே? இருந்தாலும் பரவாயில்ல சாமி. ஐயா அவங்கள்ட்ட காட்டி கொடுக்குற மாதிரி தான் ஏன் சாமி எங்க வீட்டுக்கு கொண்டு கூட்டி வருது சாமி. ஐயா 2 பேர் மாத்தி மாலைகளை மாத்திக்கலாம் சாமி. இல்ல சாமி எங்க சார்பா எங்க தலைமையில உங்களுக்கு நாங்க பண்ணி வைக்கிறோம். பண்ணி வைக்கிறீங்களா? பெரியவங்க தாய்மார்களா இருக்கிறியா? சின்ன சிறுசுக சாதி விட்டு சாதி கூட்டி கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? சம்மதப்படுற கை தட்டுங்க. அம்மா கை தட்டுங்க. அட கையா சாமி எங்களுக்கு சேர்த்து வச்சிட்டீங்க. உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறீங்க சாமி. உங்க 2 பேத்துக்கு நாங்க செய்யணுமா? ஆமாங்க. என்ன பெருசா ஏதோ சின்னதா இருந்தா போதுமா? அப்புறம் என்ன சாமி? காலை மட்டும் கட் பண்ணி விட்டுருங்க. நாங்க அப்புறம் இப்படி நடக்கிறோம். எனக்கு அப்படித்தான் சாமி நடக்குது. அப்படித்தான் நானாச்சும் இப்படி நடக்கிறேன் சாமி. என் குப்பையில இப்படி நடக்கிறா சாமி. நேத்து பாத்திருக்கணுமே செத்துருப்பேன் சாமி. வாயே திறக்கலையே நான். உங்களுக்கு என்ன செய்யணும்? எங்களுக்கு சாமி நாங்க என்ன எதுவும் பண்ணிக்கல சாமி. கல்யாணம் பண்ணிக்கல சாமி. புள்ள குட்டி மட்டும் பெத்துக்கிட்டோம். அப்படி இருந்தா ஊர் தவறா பேசுவாங்க ஐயா. ஒரு பிள்ளை தானே. எப்ப சாமி நான் இவளுக்கு 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து இவளுக்கு நான் தாலி கட்டி நான் எப்ப சாமி நான் கல்யாணம் பண்றது? காசு கொடுக்க நான் சாமி உங்களை மாதிரி இல்ல சாமி. பொண்ணு வீடு சீர் தர்ற மாதிரி இல்ல சாமி. நாங்க தான் சாமி சீர் கொடுக்கணும். பொசக்கட சாமி நீங்க தான் சீர் கொடுக்கணும். நான் தான் சீர் கொடுக்குதோ அது புண்ணே உனக்கு சீர்தான சாமி. அதுக்கு மேல சாமி நீ சீர் கொடுக்க. அதனாலதான் சாமி நாங்க புள்ள விட்டு பார்த்துக்கிட்டோம். இருந்தாலும் நீங்க எல்லாம் பார்க்கும்போது பெரிய இடத்து சாமி இந்த எனக்கு இவளுக்கு மாத்தி பண்ணி வைங்க சாமி. இந்த இப்பவே உங்களுக்கு பண்ணி வைக்கிறேன். 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான் அவர் பாடுவார்ல 100 வருஷம் இந்த மாப்பிள்ளை முன்னு தானே நீ தானே பண்ண. அப்போ உனக்கு மாலை கிடையாது அவருக்கு. இதத்தை வல்லரை யோசிச்சியா? புரிஞ்சவனுக்கு புரியும். அதுதான் நான் மாத்தி பாடிச்சு. ஆமா பாட முடியாது. நாங்க நேரா பாண்டியலுக்கு போறோம். ஏன் பின்னாடியே வர்றீங்களா? நீங்க எங்க கூப்பிட்டாலும் உங்க பின்னாடி வர்ற சாமி.
ஐயா கோடி சரணம் செய்தேன் கொட்டமன வெள்ளச்சாமி பக சரணம் செய்தோம் சாமி உடனே வெள்ளையம்மாள் சுவாமி மகனே, யார் நீ? சுவாமி, எதற்காக அழைத்த காரணம்? சொந்த ஊரு மதுரை ஐயா, என் பேரு வெள்ளச்சாமி. 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 துக்கத்தி கல்லணையா, தென்னாட்டு வீரனையா. துக்கத்தி கல்லணையா, தென்னாட்டு வீரனையா. வில்லாதி வீரனையா, விரட்டப்பட்டு வந்தேனையா. வில்லாதி வில்லனையா, விரட்டப்பட்டு வந்தனையா. ஐயா, மதுரை சக்கமட்டியில் சேதுபதிக்கும் ஜம்பாய்க்கும் ஒரு கல்லூரிடத்திலே பிறந்த மணியா நான் உன்னிடத்தில் அழுது விழுமி நிற்பதற்கு காரணம் அருப்புக்கோட்டை திருப்பத்துறை சேர்ந்த மலைச்சாமி மலையமாளி இன்றெடுத்த 7 பேர் அண்ணன் மலர்களுக்கு உடன்பிறந்த வெள்ளையம்மாவை வீட்டிற்கு தெரியாமல் அழைத்து கொண்டு வந்தனையா. ஆனால் இதை எப்படியே தெரிந்து கொண்ட வெள்ளையம்மாவில் அண்ணர்கள் 7 பேரும் எங்கள் இருவரை பிழைப்பதற்காக வெட்டர்கள் வேல்கம்போடு விரட்டி வருகிறார்கள். சாமி, நாங்கள் வண்டி பிழைப்பதற்கு வழியில்லாமல் தெய்வமே நீ துணை என்று உன்னை நம்பி ஓடி வந்து விட்டோம். சாமி, எங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும் ஐயா, எங்கள் மீது காக்க வேண்டும் சாமி. சாமி, இறைவா, மகளை வெள்ளையம்மாள் ஐயா, நீயே ஒரு இனம் சாமி, காதலித்து திருமணம் செய்யும் பெண்ணு வேறு இனம். இருவரும் வெவ்வேறு நேரத்தில் பிறந்திருந்தாலும் பாண்டி நாங்கள் வாழ வேண்டும் என்று ஆசை கொண்டு வந்திருக்கின்ற அப்படித்தானே? ஆனால் உனக்கு விதிக்கப்பட்ட விதியோ முனைமுக்கா நாளிகை. ஐயோ, இந்த முனைமுக்கா நாளுக்கு மாண்டி சாமி, நாங்கள் வாழ வேண்டும் தெய்வமே, எங்களை பிரித்து விடாதீர்கள். ஈசனால் விதிக்கப்பட்ட விதியை என்னால் ஒருபொழுது மாற்ற இயலாது. என்னால் கடைகள் கொடுக்க முடியாது சாமி. சாமி, மலைமல் முன்னையே கது கேட்டு நம்பி ஓடி வந்தவே தானம் அடைக்கலம் தருவதற்கு மறுத்து விட்டார். நாங்கள் எங்கே செல்வம், எங்களுக்கு யார் சுவாமி இருக்கிறார்கள்? ஐயா, பாட்டுப்படி தெய்வமே, நீ அடைக்கலம் கொடுக்காத இந்த இடத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம். சாமி, எங்கே யார் சொன்ன மாட்டு மருந்து விடுங்க ஐயா. வெள்ளைசாமி, இந்த பாண்டியனிடம் தஞ்சம் என்று வந்தவர்கள் சுவாமி ஒரு பொழுது மீன்படுதலை அங்க தெரிகிறது. பாரு, 7 கண பாலம் செவ்வாழை தொப்பு சுவாமி தெரிகின்றதா? தெரிகிறது. சென்று ஒளிந்து கொள்ளுங்கள். உரிய முனைமுக்கால் நாளைக்குள் உயிர் மீண்டு வந்தால், உயிர் தப்பி வந்தால் மீண்டும் செவ்வாழை தப்பி சத்தியமா இல்லை. கண்ணே வில்லையம்மா, சுவாமி பாட்டுப்படி தெய்வம் சொன்னதை எறிந்தாயா? இருவருக்கும் இடையே கூடகத்தில் அடைக்கலமும் இன்று முனி மக்கள் தினம் தானே எடுத்து சொன்னார்கள். அதுபோல் என்ன நடக்கும் என்று தெரியவில்லையே. உன்னுடைய அண்ணன்மார்களும் ஒரு பக்கமாக வெட்டர் வேல்கம்போடு விரட்டி வருகிறார்களே. இருவரும் இந்த வாழமர சோழியில் மறைந்திருக்கும் வேலைகளை வந்து விட்டால் பார்த்து விடுவார்களே, பார்த்த இடத்தில் விட்டு கொண்டு விடுவார்களே. உண்மைதானே சுவாமி, என்ன செய்வோம் சுவாமி? என்னிடம் வினை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லுவாயே. உன்னுடைய அண்ணன் மகளை வந்து விட்டா என்னை விட்டுட்டு போயிடாவில்லையம்மா. கவலை கொள்ளாதீர்கள் சுவாமி, தங்களை விட்டு ஒரு கணமும் பிரியவே மாட்டேன் சுவாமி. என்னையால் முன்னே போலவே நிலைக்கு துணிக்க முடியவில்லை சுவாமி. என்னுடைய கண்கள் சோர்ந்து கொண்டு சுவாமி, எப்படி சொல்லாதீர்கள் சுவாமி. அந்த 7 கண்ணு பாலம் பாலமர சோழகை நாடு வீரவர் செல்ல வேலைகளே ஆகத சகனமெல்லாம் நோண்டுகிறது. அந்த இயலருதடி இது ஆகாசகணமடி சயனமடி கோட்டானோ கூதடி கோட்டானோ கூதடி கண்ணி என்ன கதி நேரிடுமோ. அந்த இயலறினாலும் ஆகாத சகுனமில்லே. கோட்டானோ கோவினாலும் இந்த கொஞ்ச கிளி உடருக்கே. என்ன விட்டு சாமி, என்ன விட்டு சுவாமி, என்ன விட்டு நீ விருந்தா என்ன இரு வாழ்ந்திடுமா. விட்டு பிரிய மாட்டேன், இந்த உற்றவள் நான் கூட இருக்கே. கல்யாதோ தெரியுதடி சுவாமி, நல்ல கொடை வருவதடி. ஐயோ, வாருங்கள், ஓடிவிடலாம். வாருங்கள். புடிச்சிட்டாங்கயா. ஒன்னு 2 3 4 5 பாவியல என்னடா இத்தனை வெட்டு வெட்டுறீங்க? 7 வெட்டு வெட்டியாச்சு. எதனால வெட்டணும்?
நம்ம தங்கச்சி கூட்டி போயிட்டேன். ஆமா, அந்த ஒரே காரணத்துக்காண்டி வெட்டியாச்சு. இப்படியே விட்டோம்னா அவன் ஆத்மா சாந்தி அடையாது. அவனுக்கு செய்ய வேண்டிய சடங்க பூரா இன்னைக்கு செஞ்சிடறான். எடுத்துடா வெட்டியா, நீ அப்பன்னு வெளியிடாத, தூங்காதடா. டே நல்லா மாட்டி விட்ட. சாப்பிடல, சூப்பராக இருப்பேன், நல்லா வருவேன். மேல போடுற எந்த ஜிஹெச்ல வேலை பார்த்தாங்க? தங்கச்சி சார்பாக மாலை. சரி, நமக்கு தேவையா சொல்றத முடிஞ்சு பெரிய எடுத்து போடலாம். பெரிய எடுத்து போடலாம். தேவையாது நமக்கு. நம்ம யாரு? கோடீஸ்வரன், லட்சாதிபதி. சோத்துக்கு சுப்பிரமணிய வீட்டுக்கு போறோம். போதும். 1 ரூபா இருந்தா கொடுங்க. யாராச்சும், நான் பெரிய பணக்காரன். 1 ரூபா கொடுங்க. 1 ரூபா கொடுங்க. 1 ரூபா. தம்பி நீங்க எதை வச்சிருக்கீங்களா? 1 ரூபா. 5 ரூபா இருக்கா? குடு குடு குடு. அது மாட்டிக்கிடுச்சு. இருக்கா இல்லையா பட்டா? இருக்கு இருக்கு. வாங்கிட்டேன். இதனால இப்படியே விட்டோம்னா ஆத்மா சாந்தி. யாரு மேல ஆசை வச்சிருந்தேன்? தங்கச்சி மேல. கூப்பிடுறா தங்கச்சியா. போயிட்டு வாடா. அரண்மனையில் வர சொல்லிட்டு வெள்ளையம்மா, நான் உங்க ஒப்ப வீட்டுக்கு போமா. உனக்கு தெரிஞ்ச சௌரியம். நல்லா இருந்த கையில பிரிச்சு அவனை மேய்ஞ்சி வச்சிருக்கிற. வெள்ளையம்மா, வெள்ளையம்மா கூப்பிட்டு ஒன்னே யாரா கூப்பிட்டா? தர்த்தியம் பிடிச்சவன. நீ தான் சின்ன தம்பின்னு கூப்பிட்ட. சின்ன தம்பின்னு கூப்பிடல, வெள்ளையம்மான்னு கூப்பிட்டு. சின்ன தம்பின்னு கூப்பிட்டேன். அந்த தம்பியை நான் காலையில கூப்பிட்டுக்கிறேன். காலைல கூப்பிட்டுக்கிறியா? மத்தில டேய் வா வா. இவனை இப்படி வெட்டி கொண்டு விட்டோமே. சரி, தங்கச்சி வந்து கேட்டுச்சா என்ன சொல்றது? தங்கச்சி வந்து கேட்டுச்சுன்னா என்ன சொல்லுவோம்? என்ன சொல்றது? நம்ம தங்கச்சி ஏன் கூட்டி போனேன்? அவன் சாதி என்ன, நம்ம சாதி என்ன, அவன் கோத்திரம் என்ன, நம்ம கோத்திரம் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு தங்கச்சி தங்கச்சி வர சொல்லுடா. போய் வர சொல்ற. வெள்ளையம்மா, அண்ணா 3 நாள் எங்க போனேன்? 3 நாளாவா? வெள்ளச்சாமி கூடனா? அவன் என்ன நமக்கு சொந்தக்காரனா? இல்லண்ணா, வாழ்ந்தால் அவரோட தான், செத்தால் அவரோட தானே. அவர் இல்லாத வாழ்க்கையினால நினைச்சு கூட பார்க்க முடியாதுண்ணா. எங்க 2 பேத்தையும் பிரிச்சிடாதீங்கண்ணா, உங்க காலில் கூட விழுகிறேண்ணா. அவை சாதி என்ன, நம்ம சாதி என்ன? அண்ணன் அப்படி சொல்லாதீங்கண்ணே. அவர் இல்லாம நான் வாழவே மாட்டேனே. அவர் இல்லாம நீ வாழ மாட்டேன். ஆமாண்ணே. நீங்க இல்லாம அண்ணன் தம்பி 7 வரை நாங்க வாழ மாட்டோம். ஐயோ, அப்படி சொல்லாதீங்கண்ணா. அவன் வேணாம் அண்ணே. உனக்கு கல்யாணம் பண்ண ஆசை வந்திருந்தா அண்ணன் தம்பி 7 தடவை சொல்லிருக்கலாம்ல. ஐயோ, சொல்லியிருந்தா அழகான மாப்பிள்ளை பார்த்து கட்டி வச்சிருந்திருப்போமா இல்லையா? அது இல்லையே. அப்படி சொல்லாதீங்கண்ணா. என் தெய்வம் எங்கண்ணா? என் சாமி எங்கண்ணா? என்னடா பண்ணீங்க? துரத்திட்டு போனீங்களே. என் தெய்வம் எங்கண்ணா? என் வெள்ளச்சாமி வெட்டி கொண்டாச்சு. ஐயோ, வெள்ளச்சாமி வெட்டி கொண்டுட்டீங்களா? ஐயோ சுவாமி, வாழ்ந்தாலும் உன்னோடுதான், செத்தாலும் உன்னோடுதான்னு சொன்னீங்களே சுவாமி. இப்பொழுது என்னை மட்டும் தனியே தவிக்க விட்டு சென்று விட்டீர்களே சுவாமி. நான் எப்படி தனித்திருப்பேன் சுவாமி? அண்ணா, அவரை வெட்டி கொண்டதுக்கு பதிலா என்ன வெட்டி கொண்டிருக்கலாமேனா? வெட்டி கொள்ளலாம் தான் பார்த்தேன். அவனை வெட்டிட்டு தான் உன்னை வெட்டலான்னு பார்த்தேன். ஐயோ, அதுக்குள்ள என் மனசு இறங்கிருச்சு. அண்ணா, ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிட்டேன், மறுபடியும் இன்னொரு கொலையா? கொல்லி வச்சுட்டு அரமணம் வந்து சேர அண்ணன் தம்பி 7 உனக்கு மாப்பிள்ளை பார்த்து. அண்ணா, ஐயோ சுவாமி, நீங்கள் இல்லாத உலகத்தில் நான் மட்டும் உயிர் வாழ்வேன் நினைத்தீர்களா சுவாமி? நான் எப்படி உயிர் வாழ்வேன் சுவாமி? நான் எப்படி உயிர் வாழ்வேன்? கண்கள் 2 என்றும் உன்னை கண்டு பேசுமோ? காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு ஏசுமோ? கண்கள் 2 என்றும் உன்னை கண்டு பேசுமோ? காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு ஏசுமோ? கண்கள் 2 என்றும் உன்னை கண்டு பேசுமோ? சுவாமி, ஐயோ,
சொல்லத்தானே கண்கள் இரண்டும் இன்னும் உன்னை கண்டு பேசுமோ காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு ஏசுமோ கண்கள் இரண்டும் இன்னும் உன்னை கண்டு பேசுமோ சுவாமி என்னை விட்டு ஒரு கணவன் பிரியாதே என்று சொன்னீர்களே சுவாமி இப்பொழுது என்னை மட்டும் தனியே தவிக்க விட்டு சென்று விட்டீர்களே சுவாமி சென்ற இடம் யாவும் நிழல் போல தோணுதே அன்று சொன்ன வார்த்தை அலை போல மோதுதே சென்ற இடம் யாவும் நிழல் போல தோணுதே அன்று சொன்ன வார்த்தை அலை போல மோதுதே கனையாளி இங்கே மணவாளன் அங்கே காணாமல் நானும் உயிர் வாழ்வதிங்கே கனையாளி இங்கே மணவாளன் அங்கே காணாமல் நானும் உயிர் வாழ்வதிங்கே கண்கள் இரண்டும் என்றும் உன்னை கண்டு பேசுமோ காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு ஏசுமோ கண்கள் இரண்டும் என்றும் உன்னை கண்டு பேசுமோ சுவாமி நீங்கள் இல்லாத உலகத்தில் நான் ஒருபோதும் உயிர் வாழ மாட்டேன் சுவாமி இதோ நீங்கள் இருந்த இதே நானும் அறிந்து உங்களுடனே உடன்கட்டை ஏறுகிறேன் சுவாமி உங்களுடனே உடன்கட்டை ஏறி சொன்னது போலவே வெள்ளச்சாமி மெல்லையமாலும் ஆண்டு மடிந்து விட்டார்கள். எப்படி குறிக்கப்பட்ட முனைமுக்கா நாளுக்குள் இறந்து விட்டார்கள். இவர்களை இப்படி விட்டுவிட்டால் இந்த பூ உலகிலே பேயாகவும் பிசாசாகவும் அலைந்து கொண்டிருப்பார்கள். பூசார் அழைத்து பிடிமணி கொண்டு வந்து இவர்களை தெய்வீக ஆவியாக எழுப்ப வேண்டும். மகனே பூசாரி, பூசாரி வெள்ளைசாமி இந்த பூலகத்திலே எங்கே காற்றிலே கறந்திருந்தாலும் வர வேண்டும், வர வேண்டும், எதிரே வர வேண்டும் வெள்ளைசாமி. ஐயனே, பாட வேண்டும் என்று வந்தவை ஆளலைகளை வாழவிடாமல் பாதுகாத்து கொண்டு விட்டார்களே சுவாமி. உயிரை இழந்து உடலை இழந்து ஒரு ஆபசமாக அடையும் எங்களுக்கும் எந்த பதிலையும் கிடையாதா? வெள்ளைசாமி, உனக்கு என்ன மர வேண்டும்? ஐயா, நிறைவேறாத ஆசைப்பட இருந்ததனாலே இந்த கலியுகத்தில் நாங்கள் வாழாத வாழ்க்கை வாழ வேண்டும் ஐயனே. அப்படி என்றால் இந்த கலியுகத்தில் எங்களுக்கும் விட வேண்டும். அப்படி தாங்களும் எங்களுக்கு இடம் கொடுத்தால் இந்த பூலகத்தில் எந்தெந்த குடியெல்லாம் எந்த ஒரு கஷ்டம் இருக்கிறதோ அந்த குடியினத்திலே சென்று திருமண பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த வரத்தினை கொடுப்போம், புத்திர பாக்கியம் செல்லும் இல்லாதவர்களுக்கு அந்த வரத்தினை கொடுப்போம். உலகெங்கிலும் நாடெங்கிலும் இந்த வெள்ளையமா வெள்ளச்சாமியுடைய பேர் பொருள்கள் நிலைத்திருக்க வேண்டும். பேர்பட்ட வரம் எங்களுக்கு கொடுக்க வேண்டும். வெள்ளைசாமி, கேட்ட வரங்கள் அனைத்து கொடுக்கப்படும். ஆனால் ஒரு நிபந்தனை சுவாமி. பொழுது விடிய சென்றால் பொழுது வரையே எனது இடதுகால் பெருவரில் மீது கட்டுப்பட வேண்டும். அதை கட்டுப்பட்டு என் அறிவாளர் மீது சத்தியம் செய்தால் கேட்ட வரத்தை கொடுக்கிறப்பா. பொழுது வரைய சென்றால் பொழுது வரைய தங்களுடைய இடதுகால் பெருவரில் வந்து இருவர் கட்டுப்படுவோம். தாங்கள் வைத்திருக்க வீச்சிருவா மீது சத்தியம். வெள்ளைசாமி, என் அறிவாளர் மீது சத்தியம் செய்த காரணத்தினாலும் முதல் பூசை உனக்கும், உனக்கு பூசை முடிந்த பின்பு இந்த பாண்டியனுக்கு பூசை நடைபெறும். அது மட்டுமல்ல, இந்த பாண்டியமணியின் பேர்நாமம் இருக்கும் வரை இந்த வெள்ளச்சாமி வெள்ளையம்மாளின் பேர்நாமம் என்றென்றும் நிலைத்திருக்கும். சென்று வாருங்கள், வெற்றி உண்டாகட்டும். இதுவரை இந்த நாடகத்தை கண்டுகளித்த ஊர் பொதுமக்களுக்கும் சுற்று வட்டார பொதுமக்களுக்கும் ஊர் இளைஞர் நற்பணி மனிதருக்கும் ஒரு நாட்டாண்மையவருக்கும் கோவில் பூசாரி அவருக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய உயர்திரு காவல்துறை சார்பாய் அவர்களுக்கும் எங்களுக்கெல்லாம் அதிகமறை உறுதுணையாக இருந்து தெல்லதொரு ஒளி ஒளி அமைத்து கொடுத்த அன்பு உள்ளம் ஆலவையில சேர்ந்த SPM ஆடியோஸ் அதன் உரிமையாளருக்கும் அதனை பணிபுரிந்த ஊழியருக்கும் அன்பொன்னா ஆலவையில சேர்ந்த ஸ்ரீ அம்மன் சீன் கம்பெனி உரிமையாளர் ராசுகுட்டி அவரது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் VP வேங்கை கருப்பையா அவரது கலை குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி வணக்கத்தை கொண்டு மீண்டும் வாய்ப்பளித்தால் உங்களிடம் சந்திப்போம் சொல்லி பிரியா விடைபெறுகிறோம். நன்றி வணக்கம். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். செழிக்க வேணும், யான தங்கமே, ஒரு மழை பெய்ய வேணும், யான தங்கமே. கட்டி பெருக வேணும், பால் பாய வந்த வேணும். கட்டி பெருக வேணும், பால் பாய வந்த வேணும். ஊராக வாழ வேண்டாம், யான தங்கமே. அந்த கட்டி ஆள வேணும், தங்கமே. தவத்திரு ஸ்ரீல TT சங்கரதாஸ் சாமி நாம வாழ்க, நாடக கலை வாழ்க, நடிகையிலே உயர்க, குருவுக்கெல்லாம் சரணம் சரணம் சரணம், குருவடி சரணம், திருவடி சரணம், ஊர் மக்கள் பல்லாண்டுகளும் வாழ்க 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 வளர்ந்தது. அப்படி இருங்கப்பா, போயிரு, துண்டு வாங்கிட்டு போயிரு.
இங்கு எங்களை எல்லாம் இந்த பகுதிக்கு சிறந்த முறையில் அழைத்து வந்த அருமையான நாடக அமைப்பாளருமான உங்களுக்கு சொல்லிட்டு சொல்லிடுமா சரி லாஸ்ட்ல உங்களுக்கு சிறந்த முறையில் இங்கே வெள்ளைச்சாமியாக விடந்தங்க நடித்த அருமையான விபி வேங்கை கருப்பை அவர்களுக்கு விழா கட்டளை சார்பாக போராடி பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக இங்கு சிறந்த முறையில் பாண்டிமனாக விடந்தங்க நடித்த அருமை தம்பி RS பிரபாகரன் அவர்களுக்கு விழா கட்டளை சார்பாக போராடி பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அதுக்கடுத்தபடியாக இங்கு வெள்ளைமலாக விடந்தங்க நடித்த அருமை சகோதரி AB பூபதிஸ்ரீ அவர்களுக்கு விழா கட்டளை சார்பாக போராடி பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அதுக்கடுத்தபடியாக அருமனை கிளரசு அருமனை சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய எங்களது அருமை தம்பி SP முருகேசன் அவர்களுக்கு விழா கட்டளை சார்பாக போராடி பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அதுக்கடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி நைனா கோபிநாத் அவர்களுக்கு விழா கட்டளை சார்பாக போராடி பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அதுக்கடுத்தபடியாக ஆல்ரவுண்டர் மாஸ்டர் பாண்டித்துறை தாத்தா அவர்களுக்கு விழா கட்டளை சார்பாக போராடி பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அதுக்கடுத்தபடியாக தாளவாசிக்கும் அருமை சகல மச்சான் அவர்களுக்கு விழா கட்டளை சார்பாக போராடி பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அதுக்கடுத்தபடியாக இங்கே சிறந்த முறையில் சரவடி சந்தனலட்சுமி அவர்களுக்கு விழா கட்டளை சார்பாக போராடி பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அதுக்கடுத்தபடியாக மாடாக வேடத்தை நடித்த இந்த தம்பிக்கு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு விழா கட்டளை சார்பாக போராடி பற்றி கௌரவிக்கப்படுகிறது. அதுக்கடுத்தபடியாக சிரிப்பு நடிகர் சரத்குமார் அவர்களுக்கு விழா கட்டளை சார்பாக எனக்காக போராடி பற்றி கௌரவிக்கப்படுகிறார்கள். அதுக்கடுத்தபடியாக சிறந்த முறையில் எங்களுக்கெல்லாம் விடியும் வரை தாயதாக சிறந்த முறையில் ஒளி அனுலை அமைத்து கொடுத்த SPM சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளருக்கும் அதில் பணிபுரியும் ஆபரேட்டருக்கும் விழா கமிட்டர் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறார்கள். அதுக்கடுத்தபடியாக இங்கு இந்த பகுதிக்கு எங்களுக்கு இரண்டாவது ஒரு வாய்ப்பை கொடுத்து எங்களெல்லாம் சீரோடும் சிறப்போடும் அழைத்து வந்த அருமையான நாடக அமைப்பாளருமான ராஸ்குட்டியான் அவர்களுக்கு விழா கட்டளை சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறார்கள். சிறந்த முறையில் எங்களுக்கெல்லாம் கொட்டகை அமைத்து கொடுத்த பரமன் அண்ணா அவர்களுக்கு விழா கட்டளை சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறார்கள். அப்புறம்